ஹலோ கைஸ், இப்போ நம்ம கேபிட்டல் கெயினோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாப்டரில் இந்த லெக்சரில் நம்ம ரிமைனிங் ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்க்க போகிறோன்னா 48 சப்செக்ஷன் செக்ஷன் 48க்கு 5th ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கில் பார்ப்போம். இது ஓகே, எனி கெயின் ஆர் ஈஸிங். ஓகே, இப்போ ஒரு நான் ரெசிடென்ட் இருக்காங்க. நான் ரெசிடென்ட் ருப்பி டினாமினேட்டட் பாண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, ருப்பி டினாமினேட்டட் பாண்டை சப்ஸ்கிரைபர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது ரிடம்ஷன் வரைக்கும் ஹோல்டு பண்ணி ரிடீம் பண்ணுற சமயத்தில் ஏதாவது ருப்பி வேல்யூ அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ருப்பிலேருந்து அப்ரிஷியேட் ஆகிற கெயின், ருப்பி அப்ரிஷியேட் ஆகிறதுனால உருவாகிற கெயின் வந்து நம்ம எஃப்இஓசி கேல்குலேட் பண்ணுறதுலேருந்து இக்னோர் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ சாம்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ 1000 ருப்பி டினாமினேட்டட் பாண்டு 1000 ருப்பீஸ்க்கு வாங்குறாரு, 100 ருப்பீஸ்க்கு வாங்குறாரு. அப்போ அவர் வாங்குகிற சமயத்தில் ருப்பி வேல்யூ 70 இருக்குது. ருப்பி வேல்யூ 70 இருக்குது. அவர் இது டாலர் ஹோல்டு பண்ணுறார். ஓகே, இப்போ அவர் ஃபுல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்து வாங்குவார்? இப்போ 70ன்னா இப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னா 1000 into 100 divided by 70. Sorry, 1000 into 100 divided by 70, 1428.57 USD டாலர்ஸ் கொடுத்து வாங்கிப்பார். பட் அட் த டைம் ஆஃப் ரிடம்ஷன் 56 வந்து ருப்பி வேல்யூவாக இருக்குது. விச் மீன்ஸ் ருப்பி வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. யூஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டான ருப்பி வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா, இப்போ இங்கேயே 1000 into 100 divided by 56ன்னா வாட் டு சே, இங்கே அவருக்கு என்ன ருப்பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருப்பீஸ் எந்த ஒரு அப்ரிஷியேஷனும் நடக்கலை. பட் யூஎஸ்டி கன்வெர்ட் பண்ணும்போது ருப்பி வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இந்த இப்படி நம்ம இப்படி கெயின் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா இட் வுட் பி discouraging for the non-resident investors. So government made an amendment that சப்போஸ் நீங்கள் ரிடீம் பண்ணுங்க, அதாவது ஃபாரின் ரேட்டுக்கே ரிடீம் பண்ணுங்க. பட் இன்கேஸ் ஏதாச்சும் கெயின் இருந்துச்சுன்னா ருப்பி அப்ரிசியேஷனில் ஏதாச்சும் கெயின் இருந்துச்சுன்னா நாங்கள் இக்னோர் பண்ணிடுவோம். பிகாஸ் இப்போ நம்ம இது வந்து பாண்ட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், இது ஷேர்ஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாது. பிகாஸ் நம்ம இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 1 lakh தான் ரிட்டர்னும் எடுக்கிறோம். ஸோ நமக்கு எந்த கெயினுமே இல்லை. பட் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறதுனால கெயின் அரைஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் இங்கே கெயினை கொண்டு வர மாட்டாங்க. இதுக்கு ரெண்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன, இது ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸுக்கு மட்டும்தான் அவைலபிள், அண்ட் இது ரிடம்ஷன் சமயத்தில் மட்டும்தான் அவைலபிள். இடையிலேயே நம்ம பாண்ட் சேல் பண்ணோம்னால நமக்கு இது அவைலபிளாக இருக்காது. ஓகே, now let's go with the next section. நெக்ஸ்ட் செக்ஷன் 55A பார்க்கலாம். நம்ம செக்ஷன் 50Cயில் ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ இன்கேஸ் அந்த எஸ்டிவி வந்து ஆக்சுவல் கன்சிடரேஷனை விட எக்ஸஸாக இருந்து அந்த 110% க்ரைட்டீரியா 110% மேலே இருந்து அது அசசிக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா அவங்க வேல்யூயிங் ஆஃபீஸருக்கு அந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். அசசிக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது, அசஸிங் ஆஃபீஸருக்கு பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்பப்பெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்பப்பெல்லாம் வேல்யூவேஷன் ஆஃபீஸர் இது கேட்கணும், ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில்
ரெண்டு கண்டிஷன் பார்ப்போம். ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது, ரெண்டு கண்டிஷன்ஸ் பார்ப்போம். இப்போ எஃப்எம்வி எஃப்எம் இந்த ஏவோட ஒப்பீனியன் என்னன்னா, ஏவோட ஒப்பீனியன் வேல்யூ கிளைம் பண்ண வேல்யூக்கும் எஃப்எம்விக்கும் சம்மந்தம் இல்லை. அதாவது கிளைம் பண்ண வேல்யூவோட எஃப்எம்வி ரொம்ப வேரியடாக இருக்குது, வேரியன்ஸில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணான்னா அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, இன் எனி அதர் கேஸ் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வேல்யூ நம்ம கிளைம் பண்ணுறோம். இப்போ நான் தான் அசஸ்ஸினா இப்போ நான் ஒரு வேல்யூ கிளைம் பண்ணுறேன். அந்த வேல்யூ விட அந்த வேல்யூ நான் ஒரு வேல்யூ கிளைம் பண்ணுறேன், அசஸிங் ஆஃபீஸர் இன்னொரு வேல்யூ கிளைம் பண்ணுறாருன்னா அந்த ரெண்டு வேல்யூக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு வேல்யூக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு எய்தர் 15% ஆஃப் வாட் ஐ கிளைம்டு. ஓகே, நான் கிளைம் பண்ணுற வேல்யூலேருந்து 15% ஆஃப் நான் கிளைம் பண்ணுறதுலேருந்து நான் கிளைம் பண்ணுற வேல்யூவோட 15% எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு 25,000. இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது லோயராக இருக்கோ அந்த லோயர் அமௌண்ட்டு அதுதான் அந்த டிஃப்ரென்ஸை விட என்னோடய வேல்யூக்கும் அசஸிங் ஆஃபீஸரோட வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்பி நான் கிளைம் பண்ணுற வேல்யூ 1,20,000, அசஸிங் ஆஃபீஸர் 1,25,000 கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா இந்த கேஸில் 15% இப்போ நான் கிளைம் பண்ணுற வேல்யூ 1,20,000ஓட 15% 18,000 அண்ட் 25,000. இது ரெண்டு லோயர் ஆஃப் திஸ் கம்ஸ் டு 18,000. ஓகே, 18,000 வேல்யூவை ஓகே இப்போ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 5,000. ஸோ இது விட 18,000க்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கேஸில் நமக்கு ஏஓ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, ஏஓ கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, நேச்சர் ஆஃப் அசட்ஸுக்கும் இப்போ நேச்சர் ஆஃப் அசட் அண்டு இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இதை ஃபேஸ் பண்ணுற நம்ம ரெலவெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கிற சமயத்தில் அதுக்கு நம்ம ரிகார்ட் கொடுத்தோம்னா அதுக்கே அப்போ இந்த பெனிஃபிட்டை ஏஓ கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நேச்சர் ஆஃப் அசட், அதாவது ஒரு அசட் கொடுக்குறாங்க, அந்த அசட்டோட வேல்யூ நார்மலாக எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற நாலேஜ் இருக்கும்ல, அந்த நாலேஜ் படி அவர் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, that's all with this section. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கேஸ் சினாரியோ பார்ப்போம். இப்போ ராஜான்னு ஒரு பர்சன் இருக்கார். அவர் முன்னாடி ப்ரீவியஸ் இயர் 1-2ல் 5 lakhக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு, ஒரு ஹவுஸ் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஹவுஸ் வாங்கிட்டு அந்த ஹவுஸ் பேரில் ஒரு 2 lakhs லோன் வாங்குறாரு. ஓகே, அந்த 2 lakhs லோன் வாங்கிட்டு அந்த 2 lakhs லோன் ரீபே பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னு அஸ்யூம் பண்ணோம். இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி அவரோட சன் பிரின்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். பிரின்ஸுங்கிறவருக்கு இப்போ பிரின்ஸ் வந்து அவர் அப்பா விட்டு வச்ச லோன் வந்து ரீபே பண்ணுறாரு. ஓகே, இந்த சமயத்தில் அவருக்கு இந்த 2 lakh அமௌண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக ஆர் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கிளைம் பண்ண முடியுமானா எஸ், கிளைம் பண்ண முடியும். இது வந்து இன் அடிஷன் டு த காஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் 5 lakh. ஓகே, இந்த செக்ஷன் இது எப்படி நமக்கு ஃப்ளோ ஆகுது, இது எப்படின்னா காஸ்ட் டு த ப்ரீவியஸ் ஓனர் ஃபஸ்ட்டு, அப்புறம் காஸ்ட் பெய்டு டு அட்டைன் தட் காஸ்ட் பெய்டு டு வாட் டு சே காஸ்ட் பெய்ட் டு ரீடைன் த ஓனர்ஷிப். ஓகே, இது அதனால் இது வந்து வரும். இந்த 2 lakhs வந்து 2 lakhஸும் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம டீம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேஸுக்கு பேர் RM அருணாச்சலம். ஓகே, டு சிம்ப்ளி புட் இட் டவுன்,
இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் இருக்கார், அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு அவர் லோன் வாங்கிட்டு அவர் பே பண்ணாமல் இறந்துட்டாருன்னா அவரோட ஃப்யூச்சர் லீகல் ஹையர்ஸ் ஆர் சம் பர்சன், ஓகே, அவங்களுக்கு அந்த காஸ்ட் டு ப்ரீவியஸ் ஓனர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ப்ளஸ் அவங்க அந்த ஏர்லியர் பர்சன் வாங்கின லோனை ரீபே பண்ணுறாங்கல்ல அந்த அமௌண்ட் ரெண்டுமே சேர்த்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் இந்த இடத்துல மிஸ்டர் ராஜா இருக்கார், அவர் காஸ்ட் ஆஃப் இந்த ப்ராப்பர்ட்டி 5 lakh கொடுத்து வாங்கி மறுபடியும் லோன் வாங்குறாருன்னா, லோன் 2 lakhs வாங்குறாருன்னா அந்த லோனை அந்த லோனை அவரே ரீபே பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் வாங்கின லோன் ஒரே பர்சன் கிட்டேருந்து ஃப்ளோ ஆகி அங்கேயே முடிஞ்சிருது. இது எக்ஸ்ட்ரா பேர்டனாக இன்னொருத்தங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இந்த பெனிஃபிட் மிஸ்டர் ராஜாவுக்கு இருக்காது. ஓகே 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 நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் 34 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜானுங்கிற ஒரு பர்சன் அவங்க ஃபாதர் கிட்டேருந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணுறாரு. ஓகே, ஆனால் அவங்க அப்பா ஒரு லோன் வச்சுட்டு போயிருக்காரு. அந்த டெப்டை அதை செட்டில் பண்ணிடுறாரு. ஓகே, அப்புறம் செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் லேட்டராக அது சேல் பண்ணிடுறாரு. இன் திஸ் கேஸ் இந்த மார்ட்கேஜிக்கு பே பண்ண அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாமா, கேபிட்டல் கெயின்ஸுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கேஸில் ஆர்எம் அருணாச்சலம் கேஸ் ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி லயபிலிட்டியோடு சேர்ந்து இன்ஹெரிட் ஆகிருக்கு. லயபிலிட்டி, அதாவது லோன் ரீபே பண்ண வேண்டிய லயபிலிட்டியோடு சேர்த்து இன்ஹெரிட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கேஸ் லக்ஷ்மண்ங்கிற ஒரு பர்சன் வீடு அடகு வச்சு லோன் வாங்குறாரு. அப்புறம் லேட்டர் அவரே ரீபே பண்ணிடுறாரு. ஓகே, அந்த வீட்டை சேல் பண்ணும்போது அவர் இந்த மார்ட்கேஜ் டெப்ட் ரீபே பண்ணதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக கிளைம் பண்ணுறாரு. அப்படி கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இந்த கேஸில் கிளைம் பண்ணக்கூடாது. ஏன்னா லக்ஷ்மண் அவரே இந்த மார்ட்கேஜை க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த டிஸ்சார்ஜ் ஓகே அவரே க்ரியேட் பண்ணி அவரே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இந்த டெப்ட்டு அவர் கிளைம் பண்ண முடியாது, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக கிளைம் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆதித்யா குமார் ஜஜோதியா அப்படிங்கிற கேஸில் பார்க்கலாம். இதில் ஒரு பர்சன் ராஜாங்கிற பர்சன் ஹவுஸ் வாங்குறாரு. ஹவுஸை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அதுக்கு 5 lakh. ஹவுஸ் வாங்குறாருன்னா இது ஒரு லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டியாக வாங்குறாரு கவர்மெண்ட் கிட்டேருந்து. 99 years லீஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு 5 lakh கொடுத்து அக்வயர் பண்ணிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி அவரோட சன்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை லீஸ் ஹோல்டுலேருந்து ஃப்ரீ ஹோல்டாக மாற்றுறாரு. ஏதோ கவர்மெண்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணதில் நீங்கள் இந்த ஹவுஸை நீங்களே ஓன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போது அதுக்கு இவர் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் லைக் தட் இன்கர் பண்ணுறாரு. அது ஒரு 7 lakhs வருது. இப்போது இந்த 7 lakhs அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேஸ். கிளைம் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இன்கேஸ் நம்ம லேட்டராக சேல் பண்ணும்போது நம்ம லீஸ் ஹோல்ட் ரைட்ஸ் மட்டும் சேல் பண்ண போகிறதில்ல. இன் அடிஷன் டு தட் நம்ம இந்த இதையும் ஃபுல் அசட்டோட இந்த ஃபுல் அசட்டோட ஓனர்ஷிப் ரைட்ஸ் தான் சேர்த்து நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ இந்த லீஸ் ஹோல்ட் ரைட்ஸ்க்கு உண்டான இந்த 5 lakhs மட்டும் இல்லை, இந்த கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் அக்வைட் பண்ணுறதுக்காக நம்ம இன்கர் பண்ண 7 lakhsையும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம புக்கில் பார்க்கலாம். 1 minute.
amount incurred okay towards perfecting the title of property நம்ம இன்க்ளூட் பண்ணி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை இன்க்ளூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அசஸ்சி இன்ஹெரிட்டட் அண்டர் அ வில் ஒரு உயிரில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாரு and cost incurred by him for perfection of title in under will in under a will அவர் இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் காஸ்ட் இன்கர்ட் அவர் பே பண்ண காஸ்ட் வந்து பர்ஃபெக்ஷன் ஆஃப் டைட்டில் இந்த டைட்டில் வந்து அவருக்கு கம்ப்ளீட்டாக அவருக்கு சொந்தமாகிறதுக்காக அவர் பே பண்ணியிருக்காரு. ஓகே அது வந்து ஹேவிங் ரிகார்ட் டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை பார்த்தோம்னா இந்த லேண்டுக்குண்டான இந்த ப்ராப்பர்ட்டிக்குண்டான காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக பார்த்தோம்னா இட் வுட் பி இன்க்ளூடட் பிகாஸ் அந்த காஸ்ட் இன்கர் பண்ணாமல் அவர்னால அது ஃபுல் ஓனர்ஷிப் ரைட்ஸை என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இட் வில் பி இன்க்ளூடட் அண்டு அவர் சேல் பண்ணும் போதும் அந்த ஓனர்ஷிப் ரைட்ஸை மட்டும் லீஸ் ஹோல்ட் ரைட்ஸ் மட்டும் சேல் பண்ணுறதில்ல, கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரைட்ஸையும் சேல் பண்ணுறாருங்கிறதுனால இட் வில் பி இன்க்ளூடட் இன் த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே திஸ் இஸ் த கேஸ் லா நேம்டு இன் ஆதித்யா குமார் ஜஜோதியா. ஓகே சக்தி மெட்டல் டிப்போர்ட் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அசஸ்சி இருக்கிறாரு. அசஸ்சி இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த பிஸ்னஸ் நடக்கிறதில்ல, அதனால அசட் யூஸ் பண்ணாமல் ஐடிலாக இருக்குது. லேட்டர் 1 or 2 years கழித்து அந்த அசட்டை சேல் பண்ணுறாரு. இப்போ அசட்டை சேல் பண்ணுறதுனால இப்போ இது பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறதில்ல, அசட் ஐடிலாக தான் இருக்குது. அப்படின்னா அசட் ஐடிலாக இருக்குது. வாட் டு சே, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. ரேதர் தென் யூஸிங் ப்ராப்பர்ட்டி, ரேதர் தென் பிபிஇ, இது இன்வெஸ்டிங் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இன்க்ளூட் பண்ணக்கூடாது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் இன்க்ளூட் பண்ணணும், ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவர் வாட் டு சே, இவங்க பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் ஸ்டாப் ஆகிருக்கு, இது வந்து பிஸ்னஸ் எண்ட் பண்ணல. இன்கேஸ் பிஸ்னஸ் எண்டாக இருந்துச்சுன்னா இட் வுட் பி, இது நம்ம அப்படி கிளைம் பண்ணிக்கலாம். பட் பிகாஸ் பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு, பிஸ்னஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால we have to consider this to be short term capital gain. ஓகே இங்கே சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம அசட் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணாலும் பிஸ்னஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த அசட்டு அந்த அசட் சேல் பண்ணுறதுல வர இன்கம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் வந்து கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர் அந்த கேஸ் பார்க்கலாம். இதில் என்ன ஆயிருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஃபர்டிலைசர் கம்பெனிக்கு இந்த ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கிலோவுக்கு 150 rupees ஆகுது. ஆனால் கவர்மெண்ட் அது 120 rupees தான் சேல் பண்ணணும்னு சொல்லுது. இந்த கேஸில் நாங்கள் லாஸ் இன்கர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சரி அதை நாங்கள் லாஸ் இன்கர் பண்ணிங்கன்னா இதுக்கு நாங்கள் சப்சிடி தர்றோம், இந்த டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட்டுக்கு நாங்கள் அதை சப்சிடி தருவோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. ஸோ இந்த கேஸில் ஓகே அப்படின்ட்டு அக்ரி பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனி அக்ரி பண்ணிட்டாங்க. பட் லேட்டர் இந்த 30 rupees பே பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டை மணி இல்லை. ஸோ இந்த கேஸில் சப்சிடியை அமௌண்ட்டாக தராமல் ஃபர்டிலைசர் பாண்ட்ஸாக இஷ்யூ பண்ணிட்டாங்க. லேட்டர் இது வந்து சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லேட்டர் இதை சேல் பண்ணும்போது 30 rupeesக்கு அந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து 30 rupees, ஆனால் சேல் பண்ணது 24 rupees தான். ஸோ இந்த கேஸில் 6 rupees லாஸு. ஸோ இந்த லாஸை நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது, இந்த
நேரோ வியூவில் பார்த்தோம்னா இது ஒரு பாண்டு, ஸோ கேபிட்டல் அசெட் சேல் பண்ணுறதுனால இந்த லாஸ் வந்து கேபிட்டல் லாஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த அசஸிங் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. பட் இது கம்பெனி என்ன கிளைம் பண்ணுதுன்னா, நாங்கள் எங்களுக்கு இது பிஜிபிபி, அதாவது இந்த அமௌண்ட்டே எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுனால வர இன்கம்காக வர வேண்டிய அமௌண்ட்டு கவர்மெண்ட் எங்களுக்கு இன்டைரக்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த லாஸை எங்களுக்கு இப்படி தான் இப்படி தான் கன்சிடர் பண்ணணும், பிஜிபிபி லாஸாக தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் இது கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, அசஸியோட வியூ தான் கரெக்டு. ஏன்னா கவர்மெண்ட் இதே வந்து கேஷாக கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் இன்கம்மாக தான் ட்ரீட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு இன் லியூ ஆஃப் த கேஷ் சப்சிடி கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸாக இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இட் வில் பி ட்ரீட்டட் அட் பார் வித் த கேஷ் சப்சிடி கிவன். ஸோ நம்ம இந்த லாஸும் வந்து அதனால் இது சேல் பண்ணுறதுனால வர லாஸும் வந்து பிஜிபிபி இன்கம், தட் இஸ் பிஜிபிபி ஹெட்டில் நடக்கிற லாஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, புக்கில் பார்த்தோன்னா கடைசியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சின்ஸ் த சப்சிடி ட்ரீட்டட் ஆஸ் பிஸ்னஸ் இன்கம், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்டிலைசர் இஸ் டு பி அலோட் ஆஸ் பிஸ்னஸ் லாஸ். ஓகே நெக்ஸ்ட் கோவிந்தபாய் பாமையா அப்படின்னு ஒரு கேஸ் பார்க்கலாம். இங்கே ஒரு பர்சன் இருக்கார், அவர் இறந்துட்டார். அவரோட லேண்டு, அவரோட ப்ராப்பர்ட்டி தட் இஸ் லேண்ட் ஹோல்ட் பண்ணுறாரு. அது வந்து இன்ஹெரிட் ஆகிருக்கு. 3 பேர் அவங்களோட அவருக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, 3 பேருக்கு இன்ஹெரிட் ஆகிருக்கு. இப்போ லேட்டர் இந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் கம்பல்சரியாக அக்வயர் பண்ணுது. ஸோ இந்த கேஸில் இந்த லேண்டுக்குண்டான கேபிட்டல் கெயின் யார் ஹெட்டில் அரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அரைஸ் ஆகும், இதுலேருந்து கவர்மெண்ட் 60 lakhs காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இன்கம் யார் ஹெட்டில் அரைஸ் ஆகும், எய்தர் இந்த பர்சனோட எஸ்டேட்ஸு ஏஓபி, இந்த அசஸி நேமில் ஒரு ஏஓபி க்ரியேட் ஆகி அவங்க பேரில் இன்கம் அரைஸ் ஆகுமா, ஆர் எய்தர் இந்த 3 பேருக்கும் தனித்தனியாக அப்போர்ஷன் பண்ணி அப்படி கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறது கொஷின். இதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த லீகல் ஹையர்ஸ் 3 பேருக்கும் தனித்தனியாக தான் வந்து கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். இந்த 60 lakhs 20 lakhs 20 lakhs 20 lakhs டிவைட் பண்ணி தான் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புக்கில் பார்த்தோம்னா, இந்த கேஸில் ஏஓபி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 or more persons வாலண்டரியாக ஜாயின் பண்ணணும். இந்த கேஸில் இன்ஹெரிட்டன்ஸ் மூலயமா வந்திருக்கு. அவங்க வாலண்டரியாக சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கவோ இல்லை அந்த ஏஓபிக்கு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபரோ ஆகலை. ஸோ இந்த கேஸில் இந்த கேஸில் இன்கம் வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கு மேலே தான் டேக்ஸ் ஆகும், அப்புறம் ஏஓபி பேரில் டேக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் வித் த கான்செப்ட்ஸ். இதோட கேபிட்டல் கெயின் கான்செப்ட்ஸ் முடியுது. ஓகே, ஸ்டே டியூன்ட் ஃபார் த ஃபியூச்சர் லெக்சர்ஸ்.